பயத்தின் உச்சகட்டம். பிறப்பு இறப்பு இது இந்த உலகத்தின் பரம சத்தியம். இதுவரைக்கும் யாரும் இதை மாத்தினதும் கிடையாது, இனிமேல் மாற்றவும் முடியாது. இப்ப நீங்க இறந்தவங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு அவங்க ஆத்மா சாந்தியுடைய பிரார்த்தனை செய்யுங்க. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்க எல்லாருக்கும் எவ்வளவு தைரியம் இருந்தா இதை செய்வீங்க? உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பிரபலமான ஊர் தான் பரேலி. அந்த ஊர் இந்த ஜர்தோசிகளுக்கு பிரபலமானது. இந்த ஊர்ல இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு நடந்த சம்பவம் யாருமே கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தது. இது சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. அப்போ நிதி அவங்க ஊர் பரேலியில இருந்து பல மைல் தூரத்தில் இருக்கிற பூனேல படிச்சுக்கிட்டு இருந்தா. அம்மா நிதி, நிதி நான்தாம்மா. இது சித்தப்பாவோட குரலாச்சே. ஆனா இந்த நேரத்துல சித்தப்பா ஏன் இங்க வர போறாரு? எனக்கு தூக்கம் வருது. சரி, நான் போய் தூங்குறேன். நிதி,
இந்த ராத்திரில வெளியே நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? இந்தா உங்க வீட்ல இருந்து போன் வந்திருக்கு. ஹலோ அம்மா நிதி, விக்ரம் சித்தப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அவர் நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாருமா. என்ன இப்படி சொல்றாங்க? நான் அவரை இப்பதான் சித்தப்பா என் கண்ணில் தென்பட்டது அந்த நேரத்துல ஒரு பெரிய அதிசயம் மாதிரி தோணுச்சு. ஆனா சூப்பர் நேச்சுரல் சயின்ஸும் இதை பத்தி என்ன சொல்லுதுன்னா, யாரையாவது நமக்கு மனப்பூர்வமா பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஆத்மா மனசுல இருக்கிற அந்த விஷயத்த சொல்ல நெருங்கிய சொந்தக்காரரை தான் சூஸ் பண்ணுமா. ஒருவேளை சித்தப்பாவும் என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைச்சாரோ என்னமோ. ஆனா அது என்ன விஷயமா இருக்கும்? எங்க சித்தப்பாவை கட்டி போட்ட அந்த ரகசியம், அது என்ன ரகசியமா இருக்கும்? 12 நாள் ஆயிடுச்சு. ஆனா என்னால நம்பவே முடியல. விக்ரம் இந்த உலகத்தை விட்டு போன மாதிரியே தெரியல. சரி, நல்ல வேளை உன் எக்ஸாம்ஸ் முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா 1 வருஷம் வீணா போயிருக்கும். மா, சித்தப்பா எவ்வளவு சந்தோஷமா இருப்பாரு, ரொம்ப ஹெல்தியா இருப்பாரு. இருந்தும் ஹார்ட் அட்டாக். தெரியல. நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு மொட்டை மாடியில போய் படுத்துக்கணும்னு போனா, கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க அப்பா மாடிக்கு காஃபி குடுக்கறதுக்காக போனாரு. பார்த்தா அங்கேயே மொட்டை மாடியிலேயே விக்ரம் உன் மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தாம்மா. உன்னை ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அதாம்மா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவனோட கடைசி நேரத்துல உன்கிட்ட எதையும் சொல்ல முடியாம போயிட்டானே. மா, மா, சித்தப்பா. நிதி, விக்ரம் வேணா இந்த உலகத்துல இல்லாம இருக்கலாம். ஆனா அவனோட நினைவுகள் எப்பவும் நம்ம கூடவே தான் இருக்குமா, இல்லையா? ஆமாமா. ஆனா சித்தப்பா. நிதி, இங்க பாருமா, உனக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை தாத்தா. நாங்க சும்மா சித்தப்பாவை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். சித்தி, நீங்க இங்க வாங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உட்காருங்க. சித்தி, நான் உங்க பொண்ணு மாதிரி தான். அதனால உங்களுக்கு எது எப்போ தேவைப்பட்டாலும் நீங்க என்கிட்ட கேளுங்க. எங்க போற கவிதா? இல்ல, எனக்கு இந்த வீட்ல ரொம்ப பயமா இருக்கு. அவர் இறந்து போனதுல இருந்து இங்க இந்த வீட்ல என்னென்னமோ நடக்குது. அவரு நம்ம கூடயே இருக்க மாதிரி இருக்கு, நம்ம பக்கத்திலேயே இருக்க மாதிரி. பாத்தீங்களா, பாத்தீங்களாக்கா? இது சித்தப்பா வீட்டுக்கு வர நேரம். நான் தான் சொன்னேன்ல, கண்டிப்பா இங்க என்னமோ நடக்குது. அவ்வளவுதான், கண்டிப்பா நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன். நான் இப்பவே இங்க இருந்து கிளம்புறேன். கவிதா, அட கடவுளே, இது எப்படி விழுந்தது? உனக்கு ஒண்ணும் ஆகலையே? அக்கா கையை கொடுங்க. சரி, எழுந்துரு. பார்த்து. இந்த ஊஞ்சல் நீதான் நம்பவே மாட்டேங்கிற. இது சித்தப்பா தான். அவர் தான் எப்பவும் ஊஞ்சல்ல உட்கார்ந்து ஆடிட்டு இருப்பாரு. சரி, நீ வா, உட்காரு. பார்த்து வா.
நல்லா சுளுக்கு பிடிச்சிட்டு இருக்கு உனக்கு. உன்னால எங்கேயும் போக முடியாது இப்போ. கொஞ்ச நாளைக்கு இங்கே இரு, அப்புறமா வேணாலும் போ. அட கடவுளே, இங்க என்ன நடக்குது? இப்ப நீங்க எல்லாரும் இறந்து போனவரை மனசுல நினைச்சுக்கிட்டு அவர் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செய்யுங்க. நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? உங்க எல்லாருக்கும் எவ்வளவு தைரியம் இருக்கணும்? எதுக்காக எனக்கு இப்ப காரியம் பண்றீங்க? போதும், எல்லாத்தையும் நிறுத்துங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இதை நீங்க செய்வீங்க? முதல்ல எல்லாத்தையும் நிறுத்துங்க, உடனே நிறுத்துங்க. என்னோட ஆத்மா சாந்தி அடையணும். நீங்க நடத்துற நாடகத்தை நிறுத்துங்க, உடனே நிறுத்துங்க. என்னுடைய ஆத்மாக்கு எப்ப சாந்தி கிடைக்கும்னு தெரியுமா? என்ன கொலை பண்ணவங்களை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் தான் என் ஆத்மா சாந்தி அடையும். இது என்ன, நான் சாகுற வயசா? எனக்கும் ரொம்ப நாள் வாழணும்னு ஆசை இருந்தது. அவங்க ஏன் என்ன கொலை பண்ணணும்? எதுக்காக? அவன் என்னோட நெஞ்சிலேயே அடிச்சுட்டான், என்ன தாக்கிட்டான். அவன் என்ன ரொம்ப கடுமையா தாக்குனான். எதுக்காக அவன் இப்படி என்ன பண்ணணும்? ஏன் என்ன கொல்லணும்? எதுக்காக என்ன கொல்லணும்? எனக்கு உடனே பதில் தெரியணும், இப்பவே. எதுக்காக என்ன கொன்னாங்க? எனக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் என்னோட ஆத்மாக்கு முக்தியே கிடைக்காது. முக்தி கிடைக்கவே கிடைக்காது.
முதல்ல நமக்கு தெரிய வேண்டியதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வீட்டில் ஏதாவது சம்பவம் இல்லைன்னா ஏதாவது வித்தியாசமா நடந்திருக்கான்னு யோசிக்கணும். ஆமா, எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது. விக்ரம் இறக்குறதுக்கு ஒரு நாள் முன்னாடி இங்க வெளியில இருக்கிற வாழை மரங்கள்ல ஒரு மரம் திடீர்னு தானாவே கீழே விழுந்துருச்சு. அதுல இருந்து ரத்தம் வழிஞ்சுக்கிட்டு இருந்தது. சரி, இன்னொரு விஷயம் சொல்லுங்க. உங்கள யாருக்காவது என்னைக்காவது விக்ரம் அவரோட உயிருக்கு ஆபத்துன்னு என்னைக்காவது சொல்லியிருக்காரா? இல்ல யாரு பார்த்தாவது பயந்துருக்காரா? குருஜி, விக்ரம் பார்க்கறதுக்கு மட்டும் சாந்தம் இல்ல, ரொம்ப நல்லா பழகுவான். அவனோட இந்த குணத்தினால எதிரிகள் கூட நண்பனாயிருவாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அப்படி இருக்கிறப்போ யாரால அவனுக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும்? ஒரு நிமிஷம். குருஜி, நான் விக்ரம் கிட்ட ஒரு வாட்டி பேசியிருக்கேன். அப்ப என்கிட்ட அவன் ஒரு விஷயத்த சொன்னான். அவன் ஒரு நாள் வெளியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வெளிச்சம் அவன் கண்ணில் பட்டுதான். அதை பார்த்த உடனே அவன் எதை பத்தியும் யோசிக்காம அந்த வெளிச்சத்து பின்னாடியே போயிருக்கான். திடீர்னு அந்த வெளிச்சம் மறைஞ்ச உடனே ஏதோ ஒரு சக்தி அவனை பின்னாடி கெட்டியமா பிடிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சா. அதுக்கப்புறம் எப்படியோ தப்பிச்சு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டானா. விக்ரமுக்கு குடிப்பழக்கம் இருந்தது. அதனாலதான் அவன் பொதுவா என்ன தவிர வேற யாருக்கிட்டையும் அதிகமா பேச மாட்டான். ஏன்னா அந்த குடிப்பழக்கம் எல்லாருக்கும் தெரிய வந்ததுன்னா அவனை எல்லாரும் திட்டி தீத்துருவாங்க. அதோட அவன் சொன்னதையும் நம்பி இருக்க மாட்டாங்க. ஆனா அவரு இத பத்தி என்கிட்ட இது வரைக்கும் எதுவும் சொன்னதே இல்லை. ஏன்னா நீ உடனே குடிப்பழக்கத்தை விட்டுடுங்கன்னு சண்டை போடுவல்ல. விக்ரம் எந்த இடத்துல இருந்தாரோ அந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போங்க. வாங்க குருஜி, இதுதான் அந்த இடம். விக்ரம் சொன்னது கரெக்ட் தான். அவன் இறந்தது ஹார்ட் அட்டாக்ல இல்ல, யாரோ அவனை கொன்னு இருக்காங்க. ஆனா குருஜி, எங்க மொட்டை மாடியில அவனை யார் கொண்டு இருப்பாங்க? இந்த கொலை அவன் முன்னாடி நடக்கல, அவன் முதுகுக்கு பின்னாடி மந்திர சக்திகளை பிரயோகிச்சு நடந்திருக்கு. இத செய்வினன்னு சொல்லுவாங்க. இந்த செய்வினங்கிறது ஒரு விதமான தந்திரத்தை பிரயோகிச்சு செய்வாங்க. இத பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்க. இந்த வித்தையில கொலைகாரன் அவனோட வேட்டையில கண்ணுக்கு தெரியாத ஆயுதங்களை வச்சு தாக்க ஆரம்பிக்கிறான். அந்த பாதிப்புல தான் தாக்குதலுக்கு ஆளாகிறவன் இறந்து போயிடுறான். ஆனா அவங்க உடம்புல எந்த காயமும் தெரியாது, எந்த அடையாளமும் இருக்காது. அது மட்டும் இல்ல, போஸ்ட்மார்ட்டத்துல கூட எந்த துப்பும் கிடைக்காது. டாக்டர்ஸும் இந்த மாதிரி இறப்ப இயற்கையானது தானே சொல்லிடுவாங்க. அதனாலதான் விக்ரமுக்கு ஆயுள் 51 வயசு இருந்தாலும்
31 வயசுலயே இறந்துட்டான். ஆனா ஆனா எங்க விக்ரம யாரு எதுக்காக கொல்லணும்? அவன் யாருக்கு என்ன குடும்பம் செஞ்சான்? இதுக்கான விடைய தேடணும்னா நாம விக்ரமுக்கு உதவி செஞ்சாகணும். விக்ரமோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கிற வரைக்கும் அவன் இதே மாதிரி உங்க குடும்பத்துல எல்லாரையும் தொல்லை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். காலம் கடந்து போக போக அவனோட கோபமும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இன்னொரு விஷயம், இந்த செய்வினையை பிரயோகிச்சு ஒருத்தரை கொல்லணும்னா குறைஞ்சபட்சம் 1 மாசமாவது இதுக்கான வேலைகள் நடந்திருக்கணும். ஏன்னா இந்த வேலையை செய்யணும்னா ஒரு அமாவாசையிலிருந்து இன்னொரு அமாவாசை வரைக்கும் நேரம் தேவைப்படுது. அதனால விக்ரம யாரு கொலை பண்ணி இருந்தாலும் அவன் எங்க இந்த வீட்டுல குறைஞ்சபட்சம் 1 மாசமாவது தங்கி இருக்கணும். அது உங்கள யாராவது ஒருத்தர் எனக்கு பதில் சொல்லுங்க. இந்த காலகட்டத்துல யாராவது இங்க 1 மாசம் தங்கி இருந்தாங்களா? ஏன்னா உடனடியா எல்லாம் இந்த காரியங்களை செய்ய முடியாது. எங்களை தவிர இங்க வேற யாரும் வரலையே. அப்படின்னா உங்கள தான் யாரோ ஒருத்தரா இருக்கணும். இது எனக்கு நினைச்சு பார்த்தாலே கஷ்டமா இருக்கு. நம்ம குடும்பத்துல இப்படி யார் நடந்துக்குவா? அதுவும் இவ்வளவு கொடூரமான எண்ணத்தோட இப்படி கொண்டு இருக்காங்களே. இதெல்லாம் எதுக்காக என்ன பார்த்து சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க பாக்குறத பார்த்தா நான் என்னவோ மந்திரம் செஞ்ச மாதிரி இருக்கு. எனக்கு என்னவோ நீங்க தான் விக்ரம கொன்ன மாதிரி தோணுது. ஓ ஆமா, அந்த நிலத்தகராறு தான் காரணமா இருக்கும். அவர் அங்க ஒரு மால் கட்டணும்னு நினைச்சாரு, ஆனா நீங்க அங்க பில்டிங் கட்டணும்னு நினைச்சீங்க. உமா, அறிவில்லாம பேசாத. நீ இந்த மாதிரி பேசுறது நல்லா இல்ல, அவ்வளவுதான். உண்மையை சொன்னா கோபம் வருது. பேசாம இரு நீ. விக்ரம் உனக்கும் உன் புருஷனுக்கு எவ்வளவு பணம் கொடுத்துருக்கான்? அவன் பணத்தை திருப்பி கேட்ட போது நீ என்ன பண்ணன? அவன் தொல்லை தாங்க முடியாம நீ அவனை கொன்னுட்டல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? அவ எப்படி பேசுறான்னு. உண்மைதான். அவ சொல்ற மாதிரி நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏன் நடக்காது? அந்த நிலம் விஷயத்துல அவருக்கும் உங்களுக்கும் எத்தனை முறை வாக்குவாதம் நடந்திருக்கு. ஏய், என் வாயை கிளறாத. இதெல்லாம் உன்னுடைய வேலையா தான் இருக்கும். விக்ரம் உன்னை எதிர்த்து பேசணுன்றதுக்காக எல்லார் முன்னாடி நீ தான் அவனை அசிங்கப்படுத்தின. நீ வார்த்தை முதல்ல அளந்து பேசு. கண்டிப்பா நீங்களா தான் இருக்கும். உங்களுக்கு அவங்களுக்கு எப்பயும் ஆனதே கிடையாது. நான் ஒரு கொலை பேசாதடா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத நீ. தேவையில்லாம பேசுன. ஐயோ, நீங்க இவரை எதுக்கு கத்துறீங்க? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விக்ரம கொலை செஞ்சது இந்த சுனேனாவா கூட இருக்கலாம்ல. ஓ, இப்போ இவ மேல பழிய போடுறீங்களா? ஆமா ஆமா, இவங்க 2 பேருக்குள்ள நிறைய தகராறு நடந்துகிட்டு இருந்தது. இவங்க ஒரு நாள் கூட புருஷன் பொண்டாட்டியே நடந்துகிட்டதே இல்ல. அதனால இவன் தான் செஞ்சிருப்பா. இனி யாரும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஏற்கனவே விக்ரம யாரு கொலை செஞ்சிருப்பாங்கன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி நேரத்துல எல்லாரும் ஒத்துமையா இருக்கிறத விட்டுட்டு நீங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி சுமத்திட்டு இருக்கீங்க. போத நிறுத்து. இனிமே இங்க யாரும் எதுவும் பேசக்கூடாது. போங்க, எல்லாரும் உடனே அவங்க ரூமுக்கு போயிடுங்க. போங்கன்னு சொல்றேன்ல.
அப்பா ஒரு ராத்திரி முடிஞ்சிருச்சு. எல்லாரையும் ஒருத்தர் சந்தேகத்தோட பாக்குறாங்க. யாரும் யார் கூடயும் பேசுறதும் இல்ல, யாரும் யார் முகத்தையும் பார்க்க கூட மாட்டுறாங்க. எனக்கு என்னமோ நம்ம விக்ரமோட ஆத்மாக்கு சாந்தி கிடைக்கணும்னா ஏதாவது ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு ஏதாவது செய்யணும்னு தோணுது. நீ இப்ப என்னப்பா சொல்ல வர்ற? அப்பா இல்லைன்னா அந்த கொலைகாரனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம போலீஸ் கிட்ட என்னன்னு சொல்றது? அவனுக்கு செய்வனை வச்சு அவனை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? அவன் உடம்புல எந்த ஒரு அடையாளமும் இல்லை, ஒரு காயமும் இல்லை. அப்படி இருக்கும்போது போலீஸ் கிட்ட போய் என்னன்னு சொல்லுவீங்க? அப்பா இப்படியே போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அப்பா அப்பா எனக்கு இப்பதான் ஃபோன் வந்தது. எனக்கு செகண்ட் ஐடி ஜாப் கிடைச்சிருக்கு. கங்க்ராச்சுலேஷன்மா. ஆனா எனக்கு உன்னோட இந்த லைன் பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் உனக்கு பிடிச்சிருக்கிறதுனால ஒத்துக்கிறேன். உன்னோட சந்தோஷத்துக்காகத்தான். சரியா? தேங்க்யூ தாத்தா. நீங்களும் சித்தப்பாவும் சப்போர்ட் பண்ணதால் தான் அப்பாவே ஒத்துக்கிட்டாரு. சித்தப்பாவும் இங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. அப்பா நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வரேன். சீக்கிரமா வந்துருமா? ஒரு நிமிஷம் நில்லுமா. சொல்லுங்க தாத்தா. அப்பா என் சந்தோஷம் ஒரே நிமிஷத்துல என் மனசுல ரொம்ப பெரிய கவலையை உண்டாக்கிடுச்சு. ஏன்னா எங்களுக்குள்ள யார் தான் சித்தப்பாவை கொன்னிருப்பாங்கன்றது கண்டுபிடிக்க வேண்டியது இருந்துச்சு. ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? எல்லாரும் குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா நான் ஆதாரத்தை தேடிட்டு இருந்தேன். அப்பதான் சித்தப்பாவை கொன்னவங்கள என்னால நெருங்க முடியும். நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்க? யோசிச்சு பாத்தியா? பாக்கெட்ல பணமும் இல்ல, தங்கறதுக்கு இடமும் இல்ல. ஓசியில இருந்து பழகி போயிடுச்சுல்ல. நீ வேணா இந்த பூத் பங்களால இருக்கிறதுனா இருந்துக்கோ. நான் இந்த சின்ன வயசுல இந்த பங்களால சாக விரும்பலப்பா. ஹே, நீ கொஞ்சமாவது என்ன நம்ப. அத்தை அத்தை இதெல்லாம் என்னது? நீங்க எங்கேயும் போக கூடாது. நீ சுமாரு. இந்த பூத் பங்களாவை கட்டிக்கிட்டு நீங்களே அழுங்க. நான் இங்க இருந்து இப்பவே கிளம்புறேன்ப்பா. நீ வாடா. ஆனா அத்தை, தாத்தா யாரையும் வீட்டு விட்டு போக கூடாதுன்னு சொல்லிருக்காரு. இங்க பாரு, நீ வேணும்னா இந்த பூத் பங்களாலே சந்தோஷமா இரு. இன்னைக்கு நான் இந்த வீட்டை விட்டு போக தான் போறேன். என்னை யார் தடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். வாடா. ஆனா அத்தை நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க.
அட கடவுளே, என்ன தொல்லை இது? நான் தான் முதல்ல சொன்னேன்ல, அந்த ஆத்மா இங்கதான் இருக்கு. அது இந்த வீட்டை விட்டு யாரையும் வெளியே அனுப்பாது. வீட்டு ஆளுங்கள ஒருத்தரா தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா வீட்டு ஆளுங்கள 3 பேருக்கு ஆபத்து ஏற்படும் போது எனக்கு கன்ஃபியூஷன் ஏற்பட்டுடுச்சு. என்கிட்ட ஒரே ஒரு வழிதான் பாக்கி இருந்தது. அன்னைக்கு ராத்திரி என் கையில கிடைச்ச சில விஷயங்கள் எடுத்துக்கிட்டு நான் குருஜியை பார்க்க போயிருந்தேன். இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. ஏன் விக்ரம் அவனோட குடும்பத்துல உள்ளவங்களுக்கு இம்சை கொடுக்கறான்னு இப்பதான் புரியுது. விக்ரம கொன்னவங்க தன்னைத்தானே காப்பாத்திக்க விக்ரமோட ஆத்மாவை அவங்க வசப்படுத்துறதுக்காக மந்திர சக்திகளை பிரயோகிச்சு கஷ்டம் கொடுத்துட்டு இருக்காங்க. குருஜி, அப்படின்னா நாங்க இப்ப என்ன பண்றது? ஆத்மாவை வசப்படுத்துறதுக்காக தொடர்ந்து 7 நாளைக்கு 7 எந்திரங்கள் பிரயோகிச்சு மந்திரங்களை செய்ய வேண்டியிருக்கு. இந்த மந்திரங்கள் ராத்திரி சரியா 12 மணிக்கு அப்புறம் தான் செய்யணும். கொலகாரன் இன்னைக்கும் அந்த வேலைகளை செய்யறதுக்காக அங்க வந்து சேருவான். ஒருவேளை இன்னைக்கு நீ அந்த இடத்துக்கு போயிட்டனா உன் சித்தப்பாவை கொன்ன கொலகாரனை நீ கண்டுபிடிச்சிடலாம். வேண்டாம் வேண்டாம் மாமா, வேண்டாம். வேண்டாம்.
ஆச்சு? விதி என்னாச்சு? அம்மா என்னாச்சுமா? என்னாச்சுமா? அம்மா அம்மா உங்க எல்லாருக்கும் சித்தப்பாவை கொன்னது யாருன்னு தெரியணும்ல? ஆமா. யாருமா அது? மாமா தான் கொன்னு இருக்காரு. மாமா தான் என் சித்தப்பாவை கொன்னு இருக்காரு. என்ன சொல்ற நிதி? முதல்ல இவகிட்ட இந்த ராத்திரி நேரத்துல எங்க போயிட்டு வரான்னு கேளுங்க. திருட்டுத்தனமா இவ வீட்டுக்குள்ள நுழையறத நான் பார்த்தேன். ஏதோ பையனோட சுத்துறான்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவன் மேல பழி போடுறான். அம்மா என்ன நம்புங்க, சித்தப்பாவை கொன்னது மாமா தான். இப்ப என்னையும் கொல்றதுக்கு இவங்க முயற்சி பண்றாங்க. இவங்க என்னையும் கொன்னுடுவாங்கம்மா. சித்தி எங்க? சித்தி சித்தி என்னம்மா நீ எதுக்காக சித்தியை தேடுற? என்ன சித்தி வீட்டுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் சித்தப்பாவை கொண்டு இருக்காங்க. 2 பேரும் செஞ்ச வேலைதாம்மா இது. ஆமா கொன்னோம். சித்தப்பாவை நாங்க 2 பேர் தான் கொன்னோம். இங்க பாரு, இதுதான் அந்த எந்திரம். இந்த 7வது எந்திரத்துல தான் உங்க விக்ரம் சித்தப்பாவோட ஆத்மாவை கைது செய்ய போறோம். அதுக்கப்புறம் அவரால் எங்களை எதுவும் செய்ய முடியாது. புரிஞ்சுதா? ஏன் சித்தி, எதுக்காக இப்படி எல்லாம் செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா நாங்க ஒருத்தர் விரும்புறோம். இந்த விஷயம் உங்க சித்தப்பாக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் அவரை கொல்ல வேண்டியதா போச்சு. இங்க பாருங்க மாமா, நீங்க நாளைக்குள்ள எல்லா ப்ராப்பர்ட்டியும் எங்க பேருக்கு மாத்தி ஆகணும். இல்லைன்னா உங்க எல்லாருடைய நிலைமையும் விக்ரம் காண மாதிரி ஆயிடும். இப்போ இந்த எந்திரத்துல விக்ரமோட ஆத்மாவை கைது செய்ய போறேன். சொல்றத கேளுங்க. நீங்க என்கிட்ட வரத்துக்கு முயற்சி பண்ணாதீங்க குருஜி.
மந்திர சக்திகளை பிரயோகிச்சு சித்தப்பாவோட ஆத்மாவை ஒரு கண்ணாடி பாட்டிலுக்குள்ள வச்சு அடைச்சிட்டாங்க. ஏன்னா அப்பதான் அவர் முக்தி அடைஞ்சி இன்னொரு உலகத்துக்கு போக முடியும். மாமாக்கும் சித்தப்பாக்கும் எதிரா கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அங்கதான் அவங்க 2 பேரையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு மனசாந்தியே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். சில நேரங்கள சில விஷயத்த நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. சில விஷயங்கள்ல சயின்ஸ் கிட்ட எந்த ஆன்சரும் இல்ல, அதுக்கான ஆதாரமும் இல்ல. குறிப்பா சொல்லணும்னா பிளாக் மேஜிக். இது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இது எப்படி வேலை செய்யுதுன்னு யாருக்கும் தெரியாது. என் சித்தப்பா இறந்து போனாலும் என் கூடவே என் பக்கத்திலே இருக்காரு. இப்பெல்லாம் என் கண்ணுக்கு முன்ன மாதிரி தெரியறது இல்ல. ஆனா அவர் எங்க இருந்தாலும் சரி என்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாரு. ஏன்னா அவரோட செல்ல பொண்ணு ஒரு திறமையான டைரக்டரா ஆனதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு.